தமிழ்ல அனுபவம் என்றால் என்ன அப்படின்னா பட்ட புத்தி தான் அனுபவம்னு சொல்லுவாங்க. அதுல உருதுல அழகா சொல்லுவாங்க, மாவிகா கலத்தி கூ தஜர்ருபா கேட்டேன். சென்ற காலத்தின் தவறுகள் தான் அனுபவம். அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பல தவறுகளை செஞ்சிருப்பாங்க. ஓ இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்ற அனுபவம் அவர்களுக்கு இருக்கும். இப்ப பார்த்தா யுத்த காலத்துக்கு எல்லாம் மனைவி, மக்கள், ஆடு எல்லாம் வந்து நிக்குது. துரை என்ற இஸ்லாத்தினுடைய கடுமையான விரோதி, ஒரு கிழமை, நிறைய அனுபவம். ஆனால் அந்த கிழட்டு தரத்தின் காரணத்தினால் கண் பார்வை அப்படியே மங்கி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆனால் யுத்தத்தினுடைய யுக்திகளை அறிந்தவர், இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு படை கிளம்புகிறது என்று கேள்விப்பட்டவுடன் இஸ்லாமியர்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணத்தினால் கண் பார்வை இல்லாத அந்த துரை யுத்த களத்திற்கு வருகிறார். வந்து அப்படியே கண் பார்வை இல்லாட்டின் அப்படியே நோட்டம் பெற்றார். பார்த்தா அவருக்கு ஆடுகள் கத்துகின்ற சத்தம் கேட்குது. ஆடுகள், பெண்களும் குழந்தைகள் அழுகின்ற சப்தம் எல்லாம் யுத்த களத்தை கேட்கிறது. என்னடா இது, யுத்த களத்துக்கு பொம்பளை எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. யுத்த களத்துக்கு ஆடுகள் எல்லாம் யாரா கூட்டு வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. யுத்தத்துக்கு யாராவது ஆடுகளை கூட்டு வருவாங்க, வந்தையா யாரா சொன்னது அப்படின்னு. அப்ப எல்லாம் சொல்றாங்க, தளபதி மாலிக் தான் சொன்னார். எங்க அவனை கூப்பிட்டுட்டாரு. மாலிக் அவுட் வந்து நிற்கிறார். என்னப்பா வேலை பண்ணி வச்சிருக்க, மனைவிமார்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்கிற, ஆடுகளை வச்சு என்னப்பா பண்ண போறேன், எல்லாம் பட்டணத்தோட சொத்து செல்வத்தோட வந்து நிற்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ண? அதுக்கு மாலிக், அவுஃப் இப்னு மாலிக் சொன்ன பதில் ரொம்ப வித்தியாசமானது. அவர் என்ன சொன்னாரு, ஏன் மனைவி, மக்கள், ஆடு, சொத்து, செல்வம் எல்லாத்தோட வர சொன்னா, அப்பதான் இந்த வீரர்கள் கொஞ்சம் தீவிரமாக யுத்தம் செய்வார்கள். நல்லா ஏன் சொல்லுங்க, மனைவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனைவி பார்க்க அடி வாங்குறத என்ன சொல்லுங்க. அதனாலதான் நம்ம மாமனார் வீட்டுக்கு போனாலே மதிப்பா இருக்கணும்னு நினைக்கிறோம். மனைவிக்கு முன்னால மட்டும் இல்ல, மனைவியுடைய குடும்பத்தார்களுக்கு முன்னாடி கூட என்ன செய்யணும், கொஞ்சம் கண்ணியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால சில பேர் மனைவி வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா மாப்பிள்ளை வெளில கிளம்பி போயிட்டே இருப்பாரு, நம்ம வீட்டுல படுத்துக்கிட்டே இருக்கிற பார்த்துதான் நினைக்கிறோம். மாமனார் வீட்டுல இருந்து வரட்டும் ரொம்ப பிஸி மாதிரி காமிச்சுக்குவார். என்னன்னா அந்த மனைவிக்கு முன்னால கொஞ்சம் மதிப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இது மனிதனுடைய இயல்பு. ஒரு தடவை இந்த எம்ஜிஎம் இந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் ஒரு தடவை போனேன். போயிருக்கீங்களா? அதெல்லாம் போறதில்லை, போகணும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும். எப்ப போகணும்னா காணும் பொங்கல் அன்னைக்கு போகணும். அறிவு இருக்குதான்னு தெரியல, அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி நாட்கள்ல போகணும்.